அடிக்கிற இந்த வெயிலுக்கு குல்ஃபி சாப்பிடணும் ஆசையாக இருக்கும். ஆனால் சம்டைம்ஸ் வெளியே சாப்பிட்ற குல்ஃபியோ ஐஸ்கிரீமோ நமக்கு ஒத்துக்காது. காசு கொடுத்து கடையில் கேட்டாலும் கிடைக்காத பர்ஃபெக்டான குல்ஃபி ரெசிபி, அதுவும் வீட்டிலையே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ யம்மியாக இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணால் கூட சொதப்பாது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்கம் டு ஏவிடி கிச்சன். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக அடிகனமான கடாயில் 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பால் அடிப்பிடிக்காது. இது கூடவே 1/2 லிட்டர் அளவு பால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பால் ஃபுல் க்ரீம் மில்க். பாக்கெட் பால் வாங்கும் போதே அந்த பாக்கெட்டில் செக் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற இந்த பால் 6% அளவுக்கு ஃபேட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பால் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக குல்ஃபி கொஞ்சம் கூட சொதப்பாமல் பர்ஃபெக்டாக வரும். இந்த பால் நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறமா இது கூட 1/4 கப் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட 100 கிராம் இருக்கும். சுகர் சேர்த்து ஓரளவுக்கு கரைஞ்சதுக்கு அப்புறமா 5-6 ஏலக்காயை உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடியே 7-8 பாதாம் 10 முந்திரியை 1 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பாதாமுடைய தோல் நீக்கிட்டு இதே மாதிரி முந்திரி பாதாமை உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நார்மலான ஸ்வீட் பிரெட் அப்படி இல்லைன்னா மில்க் பிரெட் 3 ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. ஓரங்களை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக பீஸ் பண்ணி உள்ள ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஆட் பண்ண பாதாம் பிரெட் எல்லாமே இந்த மில்கில் கம்ப்ளீட்டாக சோக் ஆகி நல்லா வேகும். இது கூட ஃபைனலாக கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கோங்க. குங்குமப்பூ இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இது கொதி வரணும். பாதாம் வெந்தால் மட்டும்தான் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியும். அதே சமயத்தில் உங்களுக்கு குல்ஃபியோட டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இந்த அளவுக்கு பால் நல்லா வற்றணும். அதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விடுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் ஓரளவுக்கு செமி சால்ட் கண்டிஷனில் இருக்கணும். ரொம்ப திக்காகக்கூடாது. ஒருவேளை ரொம்ப திக்காயிருச்சுன்னா கொஞ்சமாக பாயில் பண்ண மில்கை உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அப்படியே ட்ரை பண்ணுங்கள். ரெசிபி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பர்ஃபெக்டாக வரும். இப்போது பால் நல்லா ஆறிடுச்சு. நான் சொன்ன மாதிரி ஒரு செமி சாலிட் கண்டிஷனில் இருக்கிற இந்த பிரெட் மில்க் மிக்சரை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி லிக்விடாக இருக்கும். நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கிற இந்த மில்க் பிரெட் மிக்ஸிங்கை அப்படியே ஒரு டப்பாவுக்கு மாற்றிக்கோங்க. டப்பா நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏர் போகாத அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த ரெசிபி பர்ஃபெக்டாக வரும். இப்போது டைட்டாக மூடி இதை 3 ஹவர்ஸ் ஃப்ரீசிங் பாயிண்டில் வச்சுக்கோங்க. சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீசிங் பாயிண்ட் மாற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு குல்ஃபி கரெக்டாக வரும். பாருங்கள், 3 ஹவர்ஸில் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு சீஸ் மாதிரி அவ்வளோ அழகாக ஃபார்ம் ஆகிருந்தது. ஓரளவுக்கு திக்காக இருக்குது. இதை மறுபடியும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி க்ரீமியாக ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி டம்ளர் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட பாப் சில்ஸோ இல்லை குல்ஃபி மோல்டோ இருந்தால் நீங்கள் அதில் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா தாராளமாக இதே மாதிரி குட்டி குட்டி பவுல் குட்டி குட்டி டம்ளரில் குல்ஃபி செய்யலாம். 3/4 பாகம் வர மாதிரி பவுல்லையும் இதே மாதிரி டம்ளர்லேயும் இதை மாற்றிக்கோங்க. எனக்கு கிட்டத்தட்ட 5 டம்ளரில் குல்ஃபி கிடைச்சது. இது மேலே கொஞ்சமாக உங்களுக்கு விருப்பமான நட்ஸை தூவிக்கலாம். நான் கொஞ்சம் பாதாம் கேஷ் நட்ஸை கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக அலுமினியம் ஃபாயில் வச்சு டைட்டாக க்ளோஸ் பண்ணுங்கள். நீங்கள் சப்போஸ் பால் கவர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. இதை இப்போது ஓவர் நைட் அப்படியே ஃப்ரீசிங் பாயிண்ட் விட்டுறணும். மறந்துடாதீங்க, சம்மரில் ஃப்ரீசிங் பாயிண்ட்டை கரெக்டாக செட் பண்ணணும். உங்களுக்கு ஓவர் நைட்டில் பர்ஃபெக்டான குல்ஃபி ரெடி ஆயிரும். ஐஸ் ஸ்டிக்ஸ் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்க சின்ன ஸ்பூன்லேயே இதே மாதிரி பிக் பண்ணிவிட்டு லைட்டாக ரோல் பண்ணி எடுங்க. அவ்வளோதான். பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நட்ஸ் பாதாம் அந்த குங்குமப்பூடைய ஃப்ளேவரோட பர்ஃபெக்டாக இருந்தது. இந்த ரெசிபியை நீங்கள் காசு கொடுத்தாலும் கடையில் வாங்க முடியாது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.